ஸோ இந்த வளைகாப்பு, சீமந்தம், பேபி ஷவர் இதுல ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு. அது என்னென்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த 8வது மாதத்துலதான் கரெக்டா அந்த சீமந்தம் பண்ணுவாங்க எல்லா வீட்லயும். அது எதுக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் பேபி டெலிவரி ஆனா பேபி வந்து நல்லா இருக்கும். அது மெடிக்கல் சைட்லயும் வந்து இட்ஸ் அ ப்ரூவன் ஒன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மத்த எல்லா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த வீட்ல ஒரு பாப்பா பிறக்க போகுது, ஒரு நியூ பர்சன் வந்து வரப்போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இன்னும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அந்த பர்சன் அன்னைக்கு சீமந்தம் அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வாங்க, டிஃப்ரெண்ட் ஃபுட் எல்லாம் செய்வாங்க. அது வந்து அந்த லேடிக்கு வந்து டிஃப்ரெண்ட் மினரல்ஸ், விட்டமின்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும். அதே மாதிரி கொடுக்கக்கூடிய நிறைய கிஃப்ட்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல், பேபிக்கு யூஸ்ஃபுல்லா தான் நிறைய கிஃப்ட்ஸ் சீமந்தத்துக்கு கொடுப்பாங்க. அது அந்த பெண்மணிக்கு உபயோகமா இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பேங்கிள் சவுண்ட் இருக்கு பாருங்க, அதை பாப்பாவால கேட்க முடியும். ஸோ அது அந்த பேபியை வந்து ஆக்டிவா வைக்கும். அதோட நம்ம வீடுகள்ல அந்த சவுண்ட் கேட்கிறப்ப அந்த கர்ப்பமான பெண்மணி எங்கேயோ நடந்துகிட்டு இருக்காங்க, எங்கேயோ போறாங்கன்றத வீட்டுல இருக்க எல்லாருமே அலர்ட் ஆயிருவாங்க. எங்க போயிட்டு இருக்கேன்னு கூட பெரியவங்க எல்லாம் கேட்பாங்க. ஸோ கேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த சீமந்தம் அப்படின்றதுல அடங்கி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கு எங்க பேஜ்ல, எல்லாத்தையுமே வியூ பண்ணுங்க. தேங்க்யூ.